நடிகர் தனுஷுக்காக சினிமாவுக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத அதிமுக்கிய அரசியல் கை வரிந்து கட்டி கொண்டு வந்து பஞ்சாயத்து பேசிய தகவல் தெரிய வந்து சினிமா வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தில் நடிகர் தனுஷ் ஆடுகளம், பொல்லாதவன் போன்ற ஹிட் படங்களை நடித்திருக்கும் நிலையில் இன்னொரு படம் நடித்து தருவதாக 3 கோடி முன்பணம் வாங்கிக் கொண்டு கால்ஷீட் கொடுக்காமல் இழுத்து அடித்ததாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு தயாரிப்பாளர்கள் சங்கத்தை நாடிய நிலையில் அப்போது நடிகர் தனுஷுக்கு ரெட் கார்டு விதிக்கப்பட்டது. தனுஷுடன் சேர்ந்து விஷால், சிம்பு ஆகியோருக்கும் ரெட் கார்டு விதிக்க இந்த நடவடிக்கைக்கு எதிராக நடிகர் சங்கம் கொந்தளித்து பஞ்சாயத்துக்கு வந்தது. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் நடிகர் சங்கமும் மட்டும் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் அழையா விருந்தாளியாக மூக்கை நுழைத்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் பெப்சி தலைவர் R.K. செல்வமணி மேலிடத்து உத்தரவு என கூறி பஞ்சாயத்து பேசியதாக கூறப்படுகிறது. தனுஷுக்கு விதித்த ரெட் கார்டை நீக்க வேண்டும் என பஞ்சாயத்து பேசிய R.K. செல்வமணி வாங்கிய பணம் 3 கோடிக்கு வட்டியோடு சேர்த்து 8 கோடி ரூபாய் தனுஷிடமிருந்து 5 ஸ்டார் கிரியேஷன்ஸுக்கு வாங்கி தருவதாக உறுதி அளித்து கமுக்கமாக பிரச்சனையை முடித்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது ரெட் கார்டு விதிக்கப்பட்ட சமயத்தில் தனுஷ் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இட்லி கடை படத்தில் தான் நடித்து வந்தார். ஆளுங்கட்சி குடும்பத்திற்கு மிக மிக நெருக்கமான உறவுக்காரரான ஆகாஷ் பாஸ்கரன் என்ற தொழிலதிபர் தான் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் என்ற நிலையில் இந்த நிறுவனத்தின் முதல் படமே இட்லி கடைதான் என்பதால் அந்த படத்தின் ஷூட்டிங் நின்றுவிடக் கூடாது என மேலிடத்து உத்தரவு என கூறி R.K. செல்வமணி பஞ்சாயத்து பேசியதாக சொல்கிறார்கள். ஆனால் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னவென்றால், என்னதான் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி குடும்பத்திற்கு நெருக்கமானவரின் தயாரிப்பு நிறுவனத்தின் படமாக இருந்தாலும் R.K. செல்வமணியை பஞ்சாயத்துக்கு அனுப்பி வைத்தது டெல்லி லாபியில் வேறொரு நபர் என்ற புதிய தகவலும் கிடைத்திருக்கிறது. அதாவது டெல்லி அரசியலில் அதிகாரமிக்க பதவியில் இருக்கும் அந்த நபர்தான் தனுஷுக்காக R.K. செல்வமணியை பஞ்சாயத்து பேச அனுப்பி வைத்ததாக சொல்கிறார்கள். தனுஷ் கேட்டுக்கொண்டதின் பேரில்தான் அந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பிரமுகர் இந்த விஷயத்தில் தலையிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்ததற்கு காரணமே தனுஷுக்கு ஆதரவாக பஞ்சாயத்து பேசிய R.K. செல்வமணிதான். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பெப்சி இடையே நீண்ட நாட்களாக பனிப்போர் நீடித்து வருகிறது. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் 2ஆக உடைந்து நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் என இன்னொரு சங்கம் இயங்கி வருகிறது. இந்த சூழலில் ஒட்டுமொத்த திரைப்பட தொழிலாளர்களை கைவசம் வைத்திருக்கும் பெப்சி நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தோடு இணக்கம் காட்டி வருவது தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில் தான் பெப்சிக்கு எதிராக புதிய அமைப்பை உருவாக்க தமிழ்நாடு தயாரிப்பாளர்கள் சங்கம் முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பெப்சி தலைவர் R.K. செல்வமணி பெப்சிக்கு எதிராக புதிய சங்கம் தொடங்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் நிறுவன தயாரிப்பாளர் கதிரேசன் மீது குற்றம் சாட்டியிருந்தார். உங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம், நாங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார். ஆனா எங்களை மிரட்டுறதுக்கு நீங்க எங்களை அழிப்பதற்கு நீங்க ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா, நீங்க அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். R.K. செல்வமணியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் தயாரிப்பாளர் கதிரேசனின் மனைவி கலைச்செல்வி வெளியிட்ட அறிக்கையில் தான் அந்த மேலிட மேட்டரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கதிரேசன் R.K. செல்வமணி இடையேயான மோதலில் இந்த பஞ்சாயத்தும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சினிமாவில் அரசியல் தலையீடு இருப்பதாக சமீப காலமாக புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை உறுதி செய்யும் வகையில் நடிகர் தனுஷுக்காக மேலிடத்திலிருந்து பரிந்துரை வந்த தகவலும் இருக்கிறது. மேலும் சினிமா சார்ந்து செயல்படும் சங்கங்களும் அரசியல் பின்புலத்திலேயே இயங்குவதால் எல்லை மீறிய தலையீடு தலைவிரித்தாடுகிறது என புலம்பும் குரல் கோடம்பாக்கம் வட்டாரத்தில் பலமாக கேட்க தொடங்கி உள்ளது.